Hi friends, welcome to MAHA's channel Growing with MAHA. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் கிட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக ரொம்ப ஒரு மாதிரி பொல்யூஷன் டெல்லியில் அதிகமாக இருக்கிறனால ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஸோ உடனே ஒரு ஃபேஷியலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. ரிசல்ட்டை காட்டிகிட்டே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இது வந்து ஆஃப்டர் ஃபேஷியல் இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லான ஒரு ஸ்கின் இருந்துச்சு. அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ஸ்கின் தெரியுது இல்லையா? இந்த ஸ்கின் வந்து முன்னாடி இல்லை. ஸோ இந்த ஃபேஷியலுக்கு முன்னாடி ஸ்கின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போலாம் வெளியில் போய் ஃபேஷியல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ சேஃபாக இல்லை. ஸோ வந்து ஒன்று நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம அந்த பேண்டமிக் இதிலேருந்து வெளியே வரல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைஜீன் ஃபேக்டர். ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து நிறைய பார்லரில் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. ஸோ வீட்டிலே பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பாண்ட்ஸ் சார்கோல் ஆன்டி பொல்யூஷன் ஃபேஷியல் கிட் வந்து வாங்கியிருந்தேன். லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அன்பாக்சிங்கில் கூட நான் காட்டியிருந்தேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபேஷியல் நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த மந்த் வந்து பாண்ட்ஸோடது யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் ரிவ்யூவும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாண்ட்ஸோட சார்கோல் ஆன்டி பொல்யூஷன் ஃபேஷியல் கிட்ட வந்து அவங்க வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப்ஸ் ரிமூவ் டல்னஸ் அண்ட் பொல்யூஷன் டு அன்கவர் ஃபேர்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நமக்கு பொல்யூஷனால் ஆன ஸ்கின் கலர்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உள்ளார வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபுல்லாக கொட்டி பார்த்துட்டேன். சரி, உள்ளே கொட்டி பார்த்ததில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பவுச்சஸ் வந்து இருக்குது. 6 பவுச்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம் இருக்குது, ஸ்கின் க்ரீம் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, ஜெல் க்ரீம் இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அதுலேயே நம்பர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ஸோ இதை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தா அதுலேயே நம்பர் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ். அது இல்லாமல் சைட்லேயே வந்து அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எவ்வளோ நேரம் பண்ணணும், 5 மினிட்ஸ் பண்ணுமா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு டைமிங்கில் பண்ணணும். ஸோ அது மாதிரிக்கே இதில் ஃபினிஷிங் க்ரீம்னு ஒன்று 6th கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்பயுமே வந்து இந்த ஃபினிஷிங் க்ரீம் வந்து எல்லா இதுலேயும் இருக்காது, எல்லா ஃபேஷியல் கிட்லேயும் இருக்காது. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபினிஷிங் க்ரீம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 300 rupees எம்ஆர்பி. பட் நைக்காவில் அண்டு அமேசான்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லலாம் நிறைய கிடைக்கிது. இப்போயும் நைக்காவில் சேல் போயிட்டுருக்கு, பிங்க் சேல் அதெல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, க்ளூயிங் ஸ்கின் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, கிளியர் ஸ்கின் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப் இருக்குது, என்னென்ன 6 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கைடு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு வெட் வைப்ஸ் எடுத்துக்கலாம். வெட் வைப்ஸ் நான் டெட்டாலோடது யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர். இங்கே வந்து டெல்லியில் ரொம்ப கூல்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மல் வாட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க தேவை. ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை, ஒரு ½ an hour நம்ம வந்து இதுக்குன்னு நம்ம வந்து டைம் வந்து அலாட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஸ்கின் கேருக்கு வந்து நம்ம கொடுக்கணும். இந்த ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது. ஸோ அதை தான் நான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது உங்களுக்கு. அந்த நோஸ் சைட்லலாம் டல்லாக இருக்கிறது, பேச்சஸ் மாதிரி இருக்கிறது. இப்போ பாருங்கன்னா எவ்வளோ ஒரு டல்னஸ் இருக்குது. ஸோ வந்து 1 month ஒன்ஸ் பண்ணுறதுனால ஸோ வந்து நம்ம ஸ்கின் கேர் வந்து மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் எப்போவும் வந்து ஏதாவது ஒரு மைல்டு மியூசிக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து அந்த க்ரீம் வந்து எடுத்து நம்மளுடைய ஜென்டிலாக ரொம்ப மைல்டாக ரொம்ப ஜென்டிலாக வந்து யூஸ் பண்ணணும். நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணுனா கூட இந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த இது டைம் கொடுத்து பண்ணுறப்போ நம்ம உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா வெளியில் வரும். ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெட் வைப்ஸை வச்சு தொடச்சிக்கிறேன். பாத்ரூமில் போய் வாஷ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தொடச்சிட்டு டவல் வச்சு திருப்பி வந்து மேலே வந்து நல்லா தொடச்சிக்கிறேன். ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால ஹாலில் உட்காந்துட்டு இது மாதிரி பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் பாத்ரூமில் கூட டைரெக்டாக வந்து ஃபேஸ் வாஷ் வந்து அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நல்லா போட்டு கையாலே நல்லா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணணும்.
மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கையெல்லாம் போட்டு கண்ண மணிலாம் தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும்தான் வந்து ஃபேஸில் வந்து டச் பண்ணணும். என்னுடைய இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கையோட அந்த மேலே இருக்க போர்ஷன் மட்டும்தான் டச் ஆகுது. மற்ற போர்ஷன்லாம் போட்டுலாம் தேய்க்கக்கூடாது. ரொம்ப மைல்டாக பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா வந்து எல்லா இடத்துக்கும் போய் நல்ல ஒரு 20 மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து அந்த ப்ளட்டு சர்க்குலேஷன்லாம் நல்லா ஆகி நல்ல ஒரு க்ளோயிங் தெரியும். அடுத்த ஸ்டெப் வந்து தேர்ட் ஸ்டெப் போயிடலாம். இதுக்கு வந்து க்ரீம் கொடுத்துருக்காங்க மசாஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஜெல் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிடும். எனது வந்து ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே உள்ளே போயிடுச்சு. நல்லா வந்து கீழேருந்து மேலே நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து லைன்ஸ் வரும் அந்த இதெல்லாம் பார்த்து அந்த இடத்துலலாம் கொஞ்சம் மைல்டாக பண்ணிக்கணும். கண்ணுக்கு கீழே, அதுக்கு கீழே நம்மளுடைய லிப்ஸ்க்கு கீழே சைடில், இந்த சைடில், நெத்தியில் இங்கெல்லாம் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கணும். மசாஜ் பண்ணி அந்த ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ வந்து அது உள்ளெல்லாம் போய்ட்டு க்ரீம் போட்டு இன்னும் வந்து நரிஷிங் பண்ணும். ஸோ இந்த மசாஜ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ வந்து என் கார்ட்லேயும் வந்து நான் கொடுக்குறேன் நான். ஸோ இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் பண்ணுறப்போ வந்து ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 4th ஸ்டெப் போயிடலாம். 4th ஸ்டெப் வந்து இதுக்கும் வந்து ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் போட்டு நல்லா வந்து பண்ணலாம். ஸோ வந்து இது ஸ்க்ரப் இருக்குது. ஸ்க்ரப்பும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து 20 மினிட்ஸ் வந்து நம்ம பண்ணுறப்போ எதனால் வந்து ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் போய்ட்டு அந்த உள்ளே இருக்க அந்த டெட் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து போடுறேன். ஸோ வெறும் ஸ்க்ரப்பு மட்டும் போடுறப்போ ஒரு சில டைமில் வந்து ஸ்கின் வந்து கிராக் ஆகிற மாதிரிக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீல். அதனால் நான் எப்போயும் ஸ்க்ரப்போட லைட்டாக க்ரீமையும் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ மைல்டாக சேர்க்குறப்போ வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்னுடைய ஃபார்முலா வந்து எப்போயும் க்ரீம் அந்த ஸ்க்ரப்போட கொஞ்சோண்டு க்ரீமையும் கலந்து நான் வந்து போடுவேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு முக்கியமான வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டெப் அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்கோல் மாஸ்க்கு. ஸோ இதுதான் கிவ்அவேவோட கொஸ்டின் ஆல்சோ. சார்கோல் மாஸ்க் வந்து எதனால் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு. அது வந்து இதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது சார்கோலில். ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்குலாம் பிம்பிள்ஸ், ஆக்னே அவங்களாம் இருக்கு இல்லையா, ஆக்னேலாம் நிறைய வர்றவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த போர்ஸ்லலாம் போய்ட்டு பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்க ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக ஆக்கிறதுக்கு வந்து இந்த சார்கோல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சார்கோல் போடலாம். பார்க்க பேய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு என்னை பார்க்க பயமாக இருந்தது. ஸோ எங்கேயும் வெளியெல்லாம் வந்து போயிடாதீங்க. ஸோ 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ மெயில் பண்ணுங்கள். இப்போ கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து சார்கோல் மாஸ்க் வந்து எதுக்காக ஸ்கின்னுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி உல்டா டைரெக்ஷனில், அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிடிச்சி இழுக்கணும். இழுக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அந்த பேபி ஹேர்லாம் அதோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுக்கணும். ஸோ தண்ணி வச்சு வந்து வாஷ் பண்ணக்கூடாது. இப்படி இழுக்கிறப்ப தான் வந்து நம்ம அந்த டெட் ஸ்கின் எல்லாம் வந்து இதாகும். நல்ல உள்ளே வந்து அந்த க்ளோயிங் வந்து இதை எடுக்கிறப்பவே நல்லாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ கடைசியாக கொடுத்துருக்குறது வந்து நரிஷிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டேன் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ நரிஷிங் க்ரீம் எடுத்து இதையும் வந்து போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து போடுறப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா க்ளோயிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே வந்து இந்த நரிஷிங் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு வந்து ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஸோ அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த நரிஷிங் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் போடவே தேவையில்லை. அதுவே வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ எந்த ஃபேஷியல் பண்ணாலும் அன்றைக்கி வந்து வெயிலுக்கு வந்து போகக்கூடாது. அதே சமயம் நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் கெமிக்கல் தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்காக நிறைய தண்ணி குடிக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அன்றைக்கி ஃபேஸ் வந்து நம்ம வந்து எந்த சோப்போ ஃபேஸ் க்ரீமோ எந்த இதுவுமே போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இந்த ஃபேஷியல் பண்ணோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்ட் விட்டுறணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஹீல் ஆகி ரிப்பேர் ஆகி சூப்பரான ஒரு சாஃப்டான கிளியரான ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபேஸ் கிடைக்கும். எனக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக பிடிச்சிருந்தது. நான் கண்டிப்பாக வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ண வேண்டிய வந்து ஒரு ஃபேஷியல் கிட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இது வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். 300 ருபீஸ்க்கு வாங்கினோம்னா 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபேஷியலுக்கு வந்து நம்ம 100 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் பிராண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபேஷியலுக்கு. ஸோ ஃபேஷியலுக்குன்னு தனி ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.
you.